வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, நாம் சென்ற வாரம் முதலாக வேதாத்திரியத்தில் அடிப்படை தத்துவமாகவும் ஒரு உயர்ந்த தத்துவமாகவும், இது வேதாத்திரியத்தின் அடிப்படை தத்துவம் என்று மட்டும் சொல்ல முடியாது. இந்த உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் கணந்தோறும் நிகழ்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளின் அடிப்படை தத்துவமாகவும். மனிதர்களுக்கு மட்டுமா? இல்லை, ஒவ்வொரு ஜீவ இனங்களும், ஒரு தாவர இனத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு மாற்றத்திற்குள்ளும் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு தத்துவமாகவும், இந்த பறவைகள், விலங்கினங்கள் இவற்றினுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒன்றி கலந்து இயங்கிக் கொண்டிருக்கும் தத்துவமாகவும் விளங்கக்கூடிய ஒரு தத்துவம். இன்னும் அது மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய, இந்த வானியலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு தத்துவம். இவ்வாறு சொல்லிக்கொண்டே செல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு தத்துவமாகிய காந்த தத்துவம் என்பதை ஒரு தொடர் நிகழ்வாக, விளக்கமாக நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று ஒரு நோக்கத்தில் தொடங்கி இருக்கின்றோம். நாம் சென்ற வாரமே அதை சிந்தித்தோம். இந்த காந்தம் என்பது இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இல்லை, இந்த வாழ்க்கை இல்லை என்று, இயக்கம் என்று எப்பொழுது தொடங்கியதோ அதிலிருந்து இந்த நிமிடம் வரை, இந்த க்ஷணம் வரை அனைத்தினுள்ளும் இந்த காந்தம் என்பது உறைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்ம அது கூட நம்ம என்ன பேர் சொன்னோம்? இந்த காந்தம் என்பதற்கு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் என்று நாம ஒரு பெயர் வச்சுக்கலான்னு நம்ம சொன்னோம். மிகவும் அற்புதமாக பொருந்தும். இப்பொழுதெல்லாம் இறைவனை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய காலம். இறைவன் என்று நாம் உருவத்தை கொடுத்து விட்டோம், அந்த உருவத்தை பார்க்கவில்லை. ஒரு சாரார் இறைவன், கடவுள் இல்லை என்கிறார்கள். ஒரு சாரார் கடவுள் நம்பிக்கை என்கிறார்கள். ஒரு சாரார் ஆற்றல், நம்மை மீறிய ஆற்றல் என்பதுதான் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். நம்மை மீறிய சக்தி என்று சொல்லுகிறார்கள். இவ்வாறு ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே இந்த காந்தம் என்ற ஒரே ஒரு ஆற்றலின் உண்மை தன்மையை, அதனுடைய உற்பத்தி, அது எவ்வாறு அது உற்பத்தி ஆகிறது, எவ்வாறு எங்கெங்கெல்லாம் இருந்து இயங்குகின்றது, அது என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நமது வாழ்வில் நாம் உணர்கிறோமோ அவைகளில் இந்த காந்தத்தின் பங்கு என்ன என்பதையெல்லாம் உணர்ந்து பார்த்தால், இந்த காந்தத்தை கடவுளாகவும் இறைவனாகவும் பல பேர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரும் என்று நம்புகிறேன். அதற்காகவாவது இந்த காந்த தத்துவத்தை முழுமையாக இந்த உலகுக்கு கொண்டு செல்ல வேண்டும். வேதாத்திரியம் என்பது, வேதாத்திரியத்தில் இருக்கக்கூடிய இந்த அடிப்படை தத்துவம் இந்த உலகையே
அந்த இறைவன் என்ற குழப்பத்திலிருந்து குழப்பம் நீங்கிய ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடியதாக அமையும் என்பதில் ஐயமில்லை. மகரிஷி அவர்களுடைய சமூக சிக்கல்களும் அதற்கான ஆய்வு தீர்வுகளும் என்பதில் முதல் சிக்கல் என்பது இறைவன், இறைநிலை, கடவுள் என்பதை பற்ற அறியாமைதான் இந்த சமுதாயத்தில் முதல் சிக்கல் என்று சொன்னார். இப்பொழுது பாருங்கள், அந்த சிக்கல் தான் இன்று உலகம் முழுவதும் பெரிய பெரிய சிக்கல்களாக, பெரிய பெரிய போர்களாக, மன அமைதியை, மனிதனுடைய அமைதியை குலைப்பதாக அமைவதே இந்த ஒரே ஒரு விளக்கம் தெரியாததன் அடிப்படையாகத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறோம். சரி, அப்ப அந்த அடிப்படையிலே இந்த காந்த தத்துவம் என்பதை அடிப்படையிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முனைவோம், முயற்சிப்போம். வாழ்க வளமுடன். இப்போ காந்தம் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப விஞ்ஞான ரீதியாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள், இவர்களுக்கு காந்தம் என்று சொன்னால் என்ன தோன்றும்? காந்தத்தை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டால் சில மாணவர்கள் பார்த்திருக்கிறேன் என்று சொல்வார். எங்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் பௌதீக அறையில், ஆய்வு அறையில் பார்த்திருக்கிறேன், பிசிக்ஸ் லேப்ல பார்த்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்பா, நீ அங்க பார்த்தது காந்த கல், காந்தத்தை பார்த்திருக்கிறாயா என்று கேட்டால் இல்லை என்று சொல்வார். காந்தத்தை உணர்ந்திருக்கிறாயா என்று கேட்டால் ஆம் என்று சொல்வார். காந்தத்தில் என்ன உணர்ந்தாய் என்று கேட்டால் விஞ்ஞான ரீதியாக அவர்கள் சொல்லக்கூடியது அதில் இருக்கக்கூடிய 2 துருவங்கள் என்று சொல்வார்கள். காந்தம் என்று சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வருகிறது? 2 துருவங்கள் என்று ஞாபகம் வரும். நார்த் போல், சவுத் போல் என்று சொல்வார்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தை சொல்லுங்கள் என்று சொன்னால், அந்த நார்த் போல், சவுத் போல்ல த சேம் போல் ரிப்பல் ஈச் அதர், ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் என்று சொல்வார். இது காந்தத்தை விஞ்ஞான ரீதியாக நமது இளைஞர்கள் உணர்ந்து கொண்ட ஒரு நிலை. சரி, அப்ப அந்த இடத்துல காந்தத்தினுடைய 2 தன்மைகள் என்ன என்று சொன்னால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இதுதானே? இதை நாம எப்படி பார்க்கிறோம்? 2 ஒரே மாதிரியான துருவங்கள் விளக்கு மாற்றலாக இருக்கிறது. அந்த வேறு வேறு துருவங்கள் அதை ஈர்ப்பு ஆற்றலாக இருக்கிறது என்று நாம் உணர்ந்திருக்கிறோம். அப்ப ஈர்ப்பு ஆற்றல், தள்ளுமாற்றல் என்ற 2 தன்மைகள் தான் காந்தம். இப்ப எடுத்துக்கங்க. இப்ப இந்த காந்த தத்துவத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமா, வேண்டாமா? இந்த 2 தானே இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தில், வானியல் என்று பார்க்கிறோமே, இந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அதனை சுற்றுகின்ற கோள்கள், இந்த ஒவ்வொரு கேலக்சியும் தனித்தனியாக சுற்றி கொண்டிருக்கிறதே, இவையெல்லாம் சுற்றி கொண்டிருப்பதில் எந்த இடத்துல எதுவும் மோதாம சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறதே, இதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடியது என்ன? இந்த 2 தன்மைகள். இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்ங்கிற அந்த 2 காந்தத்தின் தன்மைகளால் தான் இந்த பிரபஞ்சமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, அப்ப அப்படியே உயிரினத்துக்கு வந்துவிட்டால், ஓரறிவு தாவரத்திலிருந்து 6 அறிவு மனிதன் வரை இந்த ஈர்ப்பு ஆற்றலும் தள்ளும் ஆற்றலும் எங்கெங்கெல்லாம் வேலை செய்கிறது என்று கேட்டால் அது வேலை செய்யாத இடமே இல்லை. அது இல்லாமல் எதுவுமே இல்லை என்ற அளவுக்கு அதை ஊடுருவி ஆய்வு செய்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த காந்தம் ஊடுருவி நிற்கிறது. அதை யாரும் இதை சிந்தனை செய்வதற்கு முயற்சி செய்யவில்லை என்றுதான் தோன்றுகிறது. வள்ளலார் காலத்திலிருந்து இந்த காந்தம் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தாலும்
வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தான் இந்த சிந்தனையை தூண்டக்கூடிய அளவில் இந்த காந்த தத்துவத்தை விளக்கி இருக்கின்றார். இந்த காந்த தத்துவம் விளங்கிய பிறகு நான் மருத்துவம் படிக்கின்றேன். எந்த மருத்துவம்? அதாவது ஆங்கில மருத்துவம் அல்லாத எல்லா மருத்துவத்தையும் நான் முயற்சி செய்து பார்த்திருக்கிறேன். எப்படி? அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு இல்லை, படிச்சு அதில் என்ன இருக்கிறது என்று அதை தெரிந்து கொள்வதற்கு. அதற்குள் முழுக்க 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 இந்த ஈர்ப்பு ஆற்றல், தள்ளுமாற்றல் என்ற இந்த காந்த தத்துவம் அவ்வளவு அற்புதமாக வேலை செய்கிறது என்பதை உணர்ந்திருக்கு. இப்பொழுது அந்த ஜோதிடம் என்பதில் ஒரு காலகட்டத்தில் நன்மை நடக்கிறது, ஒரு காலகட்டத்தில் துன்பம் வருகிறது. இந்த திசை இவருக்கு மோசம், இது நல்லது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது தானே ஜாதகம். அது என்ன, ஒண்ணு மோசம் ஒண்ணு நல்லது, ஒண்ணு நல்லது ஒண்ணு கெட்டது அப்படின்னு பார்த்தா அங்கேயும் ரெண்டு தான் வருது. நல்லதுன்னு ஒண்ணு, கெட்டதுன்னு ஒண்ணு, நல்ல காலம்னு ஒண்ணு, கெட்ட காலம்னு ஒண்ணு. இந்த மாதிரி அது இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அதுக்குள்ளேயும் ஏன் இந்த ரெண்டு இருக்கு, இந்த ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தா அங்கேயும் காந்த தத்துவம் தான் வருகிறது. அப்ப ஜோதிடத்தில் உள்ள இருக்கக்கூடிய அந்த பலன்களுக்குள்ளாக காந்த தத்துவம் முடிந்திருக்கிறது. ஒவ்வொன்றிலையும் பார்க்கிறோம். இன்னைக்கு வீட்டுல வாஸ்து சாஸ்திரம் என்று சொல்லுகிறார்கள். இவங்க புத்தகத்தை படிச்சுட்டு இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்தால் நல்லது, இப்படி இருந்தால் கெட்டது. ஏன் இப்படி இருந்தால் நல்லது, ஏன் இப்படி இருந்தால் கெட்டது, அது யாருக்கும் சொல்ல தெரியல. காந்த தத்துவம் முழுமையாக உணர்ந்து பார்த்தால் அதுக்குள்ளாக காந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஒவ்வொரு விதிகளும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எழுதியவர்கள் அப்படி எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது இப்படி இருக்கக்கூடாது, அது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லி, அப்படி வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்குள்ளாகவும் இப்ப நீங்க பாருங்க, இரண்டு இரண்டாக எதுவெல்லாம் இருக்கிறதோ, இப்ப அடிப்படையாக வாழ்க்கையில் இரண்டாக இருப்பது என்னது? நன்மையும் தீமையும் அப்படின்னு சொல்றோம். நன்மையும் தீமையும், நல்லது கெட்டது. அப்ப நன்மை தீமை அப்படின்னு சொல்றோம். இரவு பகல் என்று சொல்லுகிறோம், விருப்பு வெறுப்பு என்று சொல்லுகிறோம். இவ்வாறு இரண்டு இரண்டு வார்த்தைகளாக உணர்வுகளிலும் நிறைய சொல்றோம். வாழ்க்கையில் இயற்கையின் நிகழ்வுகளிலும் இரண்டு இரண்டாக நிறைய சொல்றோம். இது என்ன, எல்லாமே இரண்டு இரண்டாக இருக்கிறது என்று பார்த்தால் அதற்குள்ளாக இந்த இரண்டு தன்மைகளாக காந்தம் என்பதுதான் நுழைந்திருக்கிறது. ஒன்று ஈர்ப்பு ஆற்றல், இன்னொன்று தள்ளுமாற்றல். அப்படிதான் இருக்கிறது. இப்ப பாருங்க, உணர்வுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த உணர்வுகளில் இப்ப நமக்கு உணர்வுகள் தானே ரொம்ப முக்கியம். இந்த உணர்வுகள், மனித உணர்வுகள் இருக்குல்ல, இந்த உணர்வுகளிலே இந்த ஈர்ப்பு ஆற்றல், தள்ளுமாற்றல் என்ற இரண்டு தன்மைகளை, காந்தம் என்பதை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய உணர்வு எதுவாக இருக்க முடியும் என்று சொன்னால், இரண்டு ஆப்போசிட் உணர்வுகள் இருக்கணும். ஒன்று ஈர்ப்பு ஆற்றல், தள்ளுமாற்றல் மாதிரி. நீங்க பாருங்க, இன்பம் துன்பம் என்பது மட்டும்தான் இரண்டு ஆப்போசிட்டான ஒரு உணர்வுகளாக நாம் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கை இன்ப துன்பம் என்பது, இந்த இன்பம் என்பதற்கும் துன்பம் என்பதற்கும் ஒரு ஆப்போசிட்டா சொல்றோம் இல்லையா? இன்பம் அதிகரித்தால் துன்பம், துன்பம் நீங்கிய இடம் இன்பம். இது வேதாத்திரியத்தில் அற்புதமான ஒரு இடம். துன்பம் நீங்கிய இடம் இன்பம், இன்பம் பெருகிய இடம் துன்பம். இப்படி மகரிஷி சொல்லியிருக்காரு. மகிழ்ச்சி பெருகிய இடம் அப்படின்னு எங்காவது ஏதாவது சொல்லப்பட்டிருக்கானா? இல்ல. மகிழ்ச்சி பெருகினாலும் மகிழ்ச்சியாவே இருக்கு, ஆனந்தம் பெருகினாலும் ஆனந்தமாவே இருக்கு, அமைதி பெருகினாலும் அமைதியாவே இருக்கு. இந்த உணர்வுகளிலே இந்த இன்பம் துன்பம் என்பதுதான் இந்த காந்த தத்துவ ரீதியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்ப பார்த்தோம்னா, இந்த இயக்கம் என்று வரும்பொழுது இயக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் இந்த காந்த தத்துவத்தில் அடங்குகிறது. இயக்கத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளிலே இந்த இன்பம் துன்பம் என்பதுதான் இந்த காந்த தத்துவ ரீதியாக நாம் உணர வேண்டியதாக இருக்கிறது.
இதெல்லாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் என்ன பலன் என்று கேட்கலாம். என்ன பலன் என்று சொன்னால், அந்த துன்பம் என்பதை நீக்கி இன்பமாக வாழ்வதற்கு நமக்கு வழி தெரியும். அவ்வளவுதான். துன்பமாக மாற்றாமல் இருக்கக்கூடிய விழிப்பு நிலை நமக்கு கிடைக்கும். நல்லது கெட்டது நல்ல கெட்டதுக்கு போகாம நல்லதுல நிக்கக்கூடிய ஒரு மன உறுதி கிடைக்கும். ஆரோக்கியம் நோய்னு சொல்றோம். நோய் வராமல் ஆரோக்கியமாக இருப்பதற்குரிய வழி கிடைக்கும். அப்ப இதுல இந்த காந்தம் என்பதை கடந்த உணர்வுகளாக இருக்கக்கூடியதெல்லாம் அது ஒன்றாக இருக்கிறது. அமைதி, ஆனந்தம், மகிழ்ச்சி, இதுல எல்லாம் அந்த இரண்டு உணர்வுகளாக இல்லை. இந்த இன்ப துன்பம் தான் இப்படி இருக்கிறது. அப்ப நமது வாழ்க்கை எங்க போகணும்? அந்த அமைதிக்குள்ளாக போகணும். அமைதிக்குள்ளாக போகணும். ஆனந்தமாக இருக்கணும். அதுதானே இந்த இரண்டாக இருக்கக்கூடிய இந்த இயக்க வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்ந்து கொள்வது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த காந்த தத்துவம் தெளிவாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்ப நம்ம சாப்பிடணுமா வேணாமா? சாப்பிடணும். பசி இருக்குன்னா சாப்பிடணும். தேவைகள் 3. நம்ம தமிழானந்த யோகத்துல ஒரு 1,00,000 தடவை சொல்லியிருப்போம். தேவைகள் 3, தேவைகள் 3. தேவைகள் 3ஐ பேசாமல் ஆன்மீகம் பேசினால் அது ஆன்மீகமே இல்லை என்று நாம் பல தடவை பேசியிருப்போம். ஏன்னா ஆன்மீகத்தின் அடிப்படையே இந்த தேவைகள் 3 தான். அங்கதான் தொடங்குது. தேவைகள் 3ல தான் தொடக்கமே. தேவை என்பதை மீறுகிற இடத்திலேயே அந்த பாவம் என்பது தோன்ற ஆரம்பித்து விடுகிறது. துன்பம் என்பது தோன்ற ஆரம்பித்து விடுகிறது. இந்த தேவையை உணர்த்தி விட்டால் போதும். உலக அமைதி வேணும், உலக அமைதி வேணும்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மகரிஷி கூட உலக அமைதிக்காக இத்தனை தத்துவம் என்று சொன்னார்கள். என்னை பொறுத்தளவில் இந்த உலக அமைதி வர வேண்டும் என்று சொன்னால் தேவைகள் 3 என்பதை தெளிவாக உணர்த்தி விட்டால் போதும், உலக அமைதி வந்துவிடும். இவ்வளவுதானே தேவை. இப்ப பாருங்க, எல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாமே தேவையில்லாம தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். தேவையில்லாம தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். தேவையில்லாம தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். தேவையில்லாம தான் ஓடிக்கிட்டே இருக்கான். தேவையில்லாம தான் ஓவர் டைம் பார்க்கறான். எல்லாமே தேவையை மீறியதான் இருக்கிறது. அப்ப தேவையை உணர்த்தி விட்டால் அமைதி தானாக வந்துவிடும். அப்ப வேதாத்திரியத்தில் இருக்கக்கூடிய தேவைகள் 3ஐ எப்படி எங்க உணர்த்தி இருக்கிறோம்? இன்னைக்கு மனவளக்கலை பேராசிரியர்கள் தேவைகளை 3 என்று உணர்த்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் 2 நிமிடத்தில் உணர்த்தி விடுகிறார்கள். முன்னாடி 2 நிமிஷம் ஆகும். ஏன்னா போர்டில் எழுதி போடணும். தேவைகள் 3 என்பதை எழுதி போடுறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். இப்ப அது கூட தேவையில்லை. பவர் பாயிண்ட்ல டக்குன்னு வருது தேவைகள் 3 அப்படின்னு. அப்படி வாசிச்சோன்னே ஒரே நிமிஷத்துல தேவைகள் 3ஐ நடத்தி விட்டார்கள். ஒரு பிரயோஜனமும் இல்லை. வேதாத்திரியத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு காலமாக மாறிவிட்டது என்பது மிக 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 வருத்தம். முதல்நிலை அகத்தாய்வு பயிற்சி நடத்தும் பொழுது இந்த தேவைகள் 3 என்பதை காலையில தொடங்கினா மதியம் சாப்பாட்டு வரைக்கும் அந்த 3லயே போயிடும். அவ்வளவு நேரம் நடத்துவேன். ஒரு அறிவித்திருக்கோயிலே இப்படி நடத்தினால் நீங்கள் வாழ்க்கை தத்துவத்தை எப்ப நடத்தி முடிப்பீங்கன்னு கேட்டார் அந்த பொறுப்பாசிரியர். அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் வாழ்க்கை தத்துவம் மட்டும்தான் நடத்தணும். இப்படியெல்லாம் நடத்தக்கூடாது, உங்களுக்கு கொடுத்த டைம் டேபிள் படி நடத்தணும் அப்படின்னு சொன்னார். சாயந்தரம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் போய் எல்லா துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு என் பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். வேற ஆளை வச்சு நடத்திக்கங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டேன். அப்ப இந்த வாழ்க்கை தத்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த தேவைகள் 3. அப்ப அதுல இப்ப பாருங்க, பசின்னு சொல்லிட்டோம். ரைட்டு. பசிக்கு சாப்பிடணுமா இல்லையா? ஆமா சாப்பிடணும். சரி சாப்பிட்றோம். பசி எடுத்தா சாப்பிடணும். சாப்பிட்டோம். காலையில மோஷன் வந்தா போகணுமா? போகணும். அப்ப மேல பசின்னு போட்டிருக்காரு, கீழே உடல் கழிவுகள்னு போட்டிருக்காரு. அந்த பசிங்கிறது எது? ஈர்ப்பு ஆற்றல். கீழே இருக்கக்கூடிய கழிவுகளின் வெளியேற்றம் தள்ளும் ஆற்றல். அப்ப இங்க சாப்பிட்டா அங்க மோஷன் போய்த்தான் ஆகும். இல்ல ஏதாவது ஒரு மட்டும் நடந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா பிரச்சனை. அங்க வெளியில போய்கிட்டே இருந்தாலும் பிரச்சனை, இங்க உள்ள போய்கிட்டே இருக்கு, வெளியில வரலன்னாலும் பிரச்சனை. அப்ப அந்த ஈர்ப்பு ஆற்றலும் தள்ளும் ஆற்றலும் சமநிலையில் இருந்தால்தான் வாழ்க்கை சுகமான வாழ்க்கையாக இருக்கும். இது நான் சும்மா உதாரணத்துக்கு இதை மட்டும் சொல்லிட்டேன். அப்ப 2 எதுவெல்லாம் இருக்கிறதோ
அது எல்லாம் காந்த தத்துவத்துக்குள்ளாக அடங்கக்கூடியதாக இருக்கிறது. நாம ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்ப்போம். எப்பன்னா ஜீவகாந்தம் என்ற டாபிக் வருவோம் பார்த்தீங்களா? நம்ம ஜீவகாந்தத்துக்கு வர்றதுக்கே பல மாசங்கள் ஆகும் ஆகும். ஜீவகாந்தத்துல வரும்போது நாம் இந்த உடலை பற்றி, இந்த நோயை பற்றி, இந்த ஆரோக்கியம் என்பதை பற்றி அதெல்லாம் ஜீவகாந்தம்ங்கிற வர்றதுல இந்த மருத்துவ ஞானம் என்பது எல்லாத்தையும் நம்ம அப்ப பார்க்கலாம். இப்ப நாம இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுவதற்காகத்தான். நீங்கள் இன்னும் இந்த காந்த தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் நாம் இங்கு இதை எடுத்து செல்ல போகிறோம் என்ற தகவல் தெரியாமல் இருக்கலாம். இப்ப நம்ம 2 வாரமா இன்ட்ரோடக்ஷன் ஏன் சொல்லிட்டு இருக்கோம்னா, இதை தொடங்குறதுக்கு முன்னாடி இன்னும் எத்தனை பேர் அதில் இணைந்து கொள்கிறார்களோ இணைந்து கொள்ளட்டும். போதும், நமக்கு ஒரு 40 பேர் வந்திருக்கோம், போதும். இவர்கள் மாறி இவர்கள் ஆரோக்கியமாக இருந்தால் போதும். ஆக்சுவலா என்னன்னா, இந்த காந்த தத்துவத்தை நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு தோன்றியது என்ன என்று சொன்னால், சசிகுமார் ஐயாவும் நானும் ஏன் பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா, இதை ஒரு தொடர் நிகழ்ச்சியாக நம்ம பேசினோம் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு விழிப்புணர்வு வரும் என்பதற்காகத்தான். எங்க 2 பேருக்காகத்தான் இந்த காந்த தத்துவம் பேசுறோம். அதுல இப்ப ஒரு 39 பேர் எக்ஸ்ட்ரா இணைஞ்சிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். இப்போ அப்படிப்பட்ட ஒரு தத்துவமாக இருக்கக்கூடியது இந்த காந்த தத்துவம் என்பதை நாம் அடிப்படையாக தெரிந்து கொண்டு, இப்போ நாம இதை தெரிந்து கொள்ளும் போது இறைவனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். எப்படி? இயக்கத்தில் இருக்கக்கூடிய இறைவன் காந்தம்னு நம்ம பேர் வச்சிட்டோம். இயக்கத்தில் இல்லாத இறைவனையும் தெரிந்து கொள்ள முடியும். இப்ப அதற்காக நாம என்ன செய்யலாம் என்று சொன்னால், இப்போ மகரிஷி அவர்கள் கல்வி என்பதை பற்றி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். கல்வி என்றால் என்ன, எது கல்வி என்று சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னாரு? அதாவது எழுத்தறிவு, மொழி அறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்கப்பழக்க அறிவு, இந்த 5ம் ஒருங்கிணைந்து இருக்கும் பொழுதுதான் அது முழுமையான கல்வி என்று சொல்லிட்டார். இப்போ இதுல முதல்ல இருக்கக்கூடிய 3ம் இப்பொழுது அதி தீவிரமாக படிக்கக்கூடியதாக இருக்கிறது. எழுத்தறிவு, மொழி அறிவு, அது 2ஐயும் கூட ஓரளவுக்கு, தொழிலறிவு என்பதுதான் இன்னைக்கு அதீதமாக ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. பைத்தியகாரத்தனமாக படிக்கிறார்கள். வாழ்க்கையில் நாங்கள் துன்பத்தை அடைந்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தில் அவர்கள் விழுந்து விழுந்து படிக்கிறாங்க. கடைசியில் போய் துன்பத்துல போய் அந்த பாதாள குழியில் விழுவதற்கு வரை நாங்கள் படித்துக் கொண்டே இருப்போம் என்று படித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் ஏன் இந்த கடைசி 2 கல்வி இருக்கே, அது எடுக்கப்பட்டதினால்தான் இந்த நிலை. அதுவும் சேர்ந்து இருந்த போது இந்த தொழிற்கல்வி எதற்கு, எந்த அளவுக்கு என்ற ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். ஆனால் இன்று அது இல்லாமல் போனதுக்கு காரணம், அதிலேயே மூழ்கி விட்டதுக்கு காரணம் இங்கதான். எல்கேஜி சேர்க்கும் போதே இந்த தொழிற்கல்வியில என்ன எடுத்து படிக்கணும், எந்த வேலைக்கு போகணும், எவ்வளவு சம்பாதிக்கணும், என்ன கார் வாங்கணும், எப்படி வீடு கட்டணும், எப்படி வாழணும், எப்படி வீணா போகணும் அப்படிங்கிறதுக்காக விழுந்து 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 எல்கேஜியிலிருந்தே இன்றைய இளைஞர்கள் படித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி சொல்றதுக்கு நீங்க ரொம்ப வருத்தப்படாதீங்க. ஏன்னா இனி நம்மளுடைய இளைஞர்களுடைய காலம் என்பதையெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு துன்பம் வரப்போகிறது. இப்பொழுதே அப்படிதான் இருக்கிறது. நினைத்து பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு நோய்களும் துன்பமும் வரப்போகிறது. அதை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறது. அதற்காக தான் திட்டமிட்டு இந்த 2 கல்வியையும் எடுத்து விட்டார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் துன்பத்தின் உச்சத்துக்கு செல்ல வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த இயற்கை தத்துவ அறிவையும் ஒழுக்கப்பழக்க அறிவையும் எடுத்துவிட்டு இந்த கல்வி நிலையங்கள் இப்பொழுது செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்றன. அடிப்படையாக நான் குற்றம் சாட்டுகிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் மனிதர்களை, இன்றைய இளைஞர்களை துன்பத்தின் உச்சத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது.
தற்காலிகமாக அவர்கள் சுகமாக இருக்கலாம், தற்காலிகமாக இன்பமாக இருக்கலாம். இறுதியில் அவர்கள் அடையக்கூடியது துன்பமாகத்தான் இருக்கும். அப்ப இந்த நமது நாட்டில் இருந்த கல்வியில் இருந்த அந்த இரண்டை எடுத்துட்டமே, அதுல இந்த இயற்கை தத்துவ அறிவு என்று ஒன்று இருக்குல்லவா, இருக்கு இல்லையா? அது வேண்டுமா வேண்டாமா? வேண்டும், வேண்டும். இப்போ இன்னைக்கு நாம இப்ப இருந்து நம்ம காந்த தத்துவம் தொடங்கி இருக்கமே, இது முழுக்க 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 அந்த கல்விதான், இயற்கை தத்துவ அறிவு. அதைத்தான் காந்த தத்துவமாக இப்ப பார்க்க போறோம். அந்த இயற்கை தத்துவத்துக்கு உள்ளாக முழுக்க 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 ஒளிந்து இருக்கக்கூடிய, உறைந்து இருக்கக்கூடியது இந்த காந்த தத்துவம். அப்ப இப்ப நம்ம பெற்றோர்களே இப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் காந்த தத்துவத்தை. அப்ப எப்படி நாம குழந்தைகளுக்கு சொல்லித்தர போறோம்? குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை எப்ப கொண்டு வர போறோம்? எப்ப கொண்டு வர போறோம்? இன்னைக்கெல்லாம் குழந்தைகளுக்கு தண்ணியே கொடுக்க கூடாது, நாக்குல தண்ணியே படக்கூடாது, தண்ணீரை வைக்கக்கூடாது அப்படி என்று 6 மாதம் வரை குழந்தைகளை வளர்க்கிறார்கள். அப்ப என்னாச்சு? இந்த விஞ்ஞான மருத்துவத்துக்கு இந்த அடிப்படை தத்துவம் தெரியவே தெரியாது. அவற்றிற்கு காந்தம் என்ன, உயிர் என்றால் என்னன்னு தெரியாது, மனம் என்றால் என்னன்னு தெரியாது. வெறும் உடலை மட்டும்தான் தெரியும். இந்த உடலை மட்டும் படிக்கக்கூடியவர்கள் இந்த உடலையும் எப்படி பார்க்கிறார்கள்? அந்த காந்தம் உள்ளாக இருந்து வேலை செய்யும் போது இந்த உடலை படிக்க வேண்டும் அல்லவா? இல்லை, அந்த காந்தம் வெளியேற பிறகு ஜடமாக இருக்கக்கூடிய உடலை மட்டும்தான் இவர்கள் எடுத்து படித்துக் கொண்டிருக்கிறார். இதை ஒரு சினிமா கலைஞன் ஒரு படத்துல எடுத்து அழகாக சொன்னார். இது எல்லாத்தையும் நீங்க ஒரு மிஷின் மாதிரி படிக்கிறீங்க. அந்த மெடிக்கல் காலேஜ் பிரின்சிபலா தான் சொல்றார், இதை நாங்கள் ஒரு இயந்திரம் மாதிரி தான் இந்த உடலை பார்ப்போம் என்று சொன்னார். இயந்திரம் என்றால் ஜடமாகத்தான் பார்ப்போம் என்று. அப்ப இந்த கமலஹாசன் சொல்வார் வசூல் ராஜா MBBSல, ஒரு மனிதனை உணர்வுள்ள மனிதனாக பாருங்கள் அப்படின்னு அந்த மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபசர் பிரின்சிபால்கிட்ட. உணர்வுள்ள மனிதனாக அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் உடம்பை மட்டும் படிக்காதப்பா, உடம்புக்குள்ள இந்த உயிர் என்ற காந்தம் அது ஓடிக்கொண்டிருக்கும் போது அதை படி அப்படிம்பார். அப்படி படிக்க மாட்டோம் நாங்கள், இதை ஒரு இயந்திரமாக படிச்சு எங்க ரிப்பேரா இருக்கோ அதை கலட்டி இதை மாட்டுவோம். கடைசியில் என்ன பண்ணிடுவோம்? யாரையும் நாங்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்க மாட்டோம், நோயாளிகளாக வைத்திருப்போம். அப்படி இருந்தால்தான் எங்களுடைய வியாபாரம் நன்றாக நடக்கும். இன்னைக்கு உலகத்துல மிக உயர்ந்த வியாபாரம் என்று சொன்னால் 2 வியாபாரம் தான். ஒன்று போர் தடவாளங்கள், இன்னொன்று மருந்து என்ற மாஃபியா. இந்த கம்பெனி தான், மருந்து கம்பெனி தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பிரபல்யமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வியாபாரமாக இருக்கிறது. 2 மனிதனை வாழ வைக்கிறதா, மனிதனை சாகடிக்கிறதா? இதற்கு காரணம் என்ன? உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காந்தம் என்ற உயிரை உணராமல் படிக்கக்கூடிய படிப்பு. அந்த படிப்பை வைத்து எந்த நோயையும் சரி செய்ய முடியாது. இந்த ஆங்கில மருத்துவத்தால் எந்த நோயையும் குணப்படுத்த முடியாது. எப்படிங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னு? அவங்களுடைய சட்டமே அப்படிதான் சொல்லுகிறது. எந்த நோயையும் நாம் குணப்படுத்துவேன் என்று சொன்னால் நீ சட்ட ரீதியாக தவறு என்று அவங்களுடைய சட்டமே சொல்லுகிறது. ஆனால் குணப்படுத்த முடியுமா, முடியாதா? முடியும். எப்போ? இந்த காந்த தத்துவம் பூரணமாக உணர்ந்திருந்தால் நிச்சயமாக முடியும். இதை எப்படி நீங்க பேசுகிறீர்கள் என்று சொன்னால், நான் 1991 டெல்பியில் ஏற்றக்கூடிய ஆஸ்மா நோயாளியாக இருந்தேன். அதை ஒரு பெரிய மருத்துவர், இந்த பிறவியில் நீ இதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும், இதை குணப்படுத்துவதற்கு உலகத்தில் மருத்துவம் இல்லை என்று சொன்னார். அதுக்கு நீ ஏதாவது எடுத்துதான் ஆகணும்னார். நான் வந்து விட்டேன், இதுதான் உண்மையா என்று நீ உண்மையை சொல்லுங்க, இதுதான் உண்மை என்று சொன்னார். நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். அப்பொழுதுதான் நான் வேதாத்திரியத்தில் தீவிரமாக பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்த காலம். அப்பொழுதுதான் உள்ளே அருள்நிதியாகி தீவிரமாக பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்த காலம், தீவிரமாக தவம் செய்து கொண்டிருந்த காலம். சார், அப்ப இப்ப எல்லாம் நீங்க தீவிரமா தவம் பண்றது இல்லையா? இல்லை.
அப்பொழுது இருந்த தீவிரம் இப்பொழுது இல்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அப்புறம் தனியா பேசும். இப்போ அந்த காலத்தில் தவம் ஏற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தவ உணர்வில் எனக்கு ஒரு தகவல் வருகிறது. கேள்வி இருக்கிறது, பதில் இல்லை என்று வருகிறது. கேள்வி இருக்கிறது, பதில் இல்லை என்று வருகிறது. இது வந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இப்படி வந்து கொண்டிருக்கிறது என்று சிந்தனை செய்து பார்க்கிறேன். கேள்வி இருக்கிறது, பதில் இல்லை. அப்புறம் வந்தேன். எனக்கு தெரிந்த நண்பர்களிடம்லாம் கேட்டேன். கேள்வி இருக்கிறது, பதில் இல்லை. பதில் இல்லாததற்கு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் சில ஆசிரியர்களை கேட்டேன். பதிலே இல்லாததுக்கு கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். கேள்வி இருக்கிறது, பதில் தெரியவில்லை என்று சொல்லலாம். ஆமாம். இல்லாட்டி ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொன்னார் ஒரு வாத்தியார். கேள்வி இருக்கிறது, ஆனால் அந்த கேள்வி அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருக்கு, அதனால பதில் தெரியலன்னு சொல்லலாம். சரி, ஆனால் இங்க அப்படி வரலங்க. கேள்வி இருக்கிறது, பதில் இல்லை என்று வருகிறது. பதிலே இல்லை என்று சொன்னால் அதற்கு ஒரு கேள்வி கேட்க முடியுமா? இல்லாத பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்க முடியுமா என்று அந்த ஆசிரியரிடம் கேட்டேன். அப்படி கேள்வி கேட்கவே முடியாது என்று சொன்னார். இது ஏன் வந்தது என்பதற்கு அப்பொழுதுதான் எனக்கு விடை கிடைத்தது. என்ன சொன்னார் அந்த மருத்துவர்? ஆஸ்மா என்று ஒரு பிரச்சனை இருக்கிறது உனக்கு. இதற்கு தீர்வே இந்த உலகத்தில் இல்லை, இந்த பிறவியில் இல்லை. இந்த பிறவி வரை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இப்ப ஆஸ்மா இல்லாம இருக்கணும்னா நீ சாகணும்னு சொல்றாரு. வேற வழியே இல்லை, இதுக்கு வேற வழியே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டார். அவர் மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்து ரிட்டையர் ஆனவர். அப்ப பதில் இல்லாத ஒன்றுக்கு எப்படி கேள்வி கேட்க முடியாதோ, அதே போல தீர்வு இல்லாமல் ஒரு பிரச்சனை என்பது இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்று எனக்கு தோன்றியது. இதுதானே உண்மையாக இருக்கும். இப்ப இந்த எனக்குள் இருக்கக்கூடிய இந்த காந்தம் எனக்கு உணர்த்திய அந்த உணர்வு, அது தீர்வு இல்லாமல் பிரச்சனை இருக்க முடியாது. அப்ப இந்த ஆஸ்மா என்ற ஒரு நோய், அதற்கு தீர்வு எங்கோ இருக்கிறது, இவருக்கு தெரியவில்லை. அதனால உலகத்தில் இல்லை என்று, எங்களிடமே இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் எங்கும் இல்லை என்ற ஒரு தன்முனைப்பு அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சேன். இதை போய் நான் அவர்கிட்ட ஒண்ணுமே கேட்கல, நமக்கு தேவையில்லாத வேலை. அப்பொழுது தேடுதலை தொடங்கினேன். அப்பொழுது தேடுதலை தொடங்கும்போது எங்கு போய் தேடுவது? நம்ம பெரிய டாக்டரை பார்த்தாச்சு, ஹோமியோபதி டாக்டரை பார்த்தா, அடுத்து ஹோமியோபதி டாக்டர்கிட்ட பார்க்குறேன், அவர்கிட்ட பார்த்தும் முடியல. நிறைய நிறைய பேர்கிட்ட முயற்சி பண்ணி முடியல. எங்கு போய் கேட்பது என்று அப்ப மகரிஷி இருக்கும் பொழுது அங்கு ஒரு வைத்திய பூபதி அங்க வைத்தியம் பார்த்து கொண்டிருந்தார். மாதம் மாதம் போய் அவரிடமும் மருந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டேன். அங்கேயும் எனக்கு தீர்வு கிடைக்கவில்லை. அப்பதான் அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள்ல நான் கன்னியாகுமரி பயிற்சிக்கு செல்லும் பொழுது ராதாகிருஷ்ணன் சார் ஒரு முறை, நீ தத்துவத்தில் எந்த சண்டையும் வந்தாலும் யார்கிட்டையும் கேள்வி கேட்டீங்கன்னா 4 பேர்த்த கேட்டீங்கன்னா 4 பதில் வரும்பா. அதை விட அந்த கேள்வியை உனக்குள்ளாக கேள் என்று சொன்னார். அது என்னங்கய்யா எனக்குள்ளாக கேட்கறது? உனக்குள்ளாகவே அந்த கேள்வியை உள்ளே போடு அப்படின்னார். போட்டா என்னங்கய்யா வரும்? அந்த கேள்வியை பதிலாக வரும் என்று சொன்னார். கேள்வி எப்படி பதிலாக வரும்? கேள்வி கேள்வியாகத்தானே இருக்கும் என்று சொன்னேன். அது கேள்வியை பதிலாக வரும் என்று சொன்னார். அது எப்படி என்று சொன்னார் என்றால், கிருஷ்ணன் சொல்லி இருக்கிறார் மகாபாரதத்திலே, கேள்வியும் நானே பதிலும் நானே என்று சொல்லி இருக்கிறார் அப்படின்னு அவர் ஒரு தடவை சொன்னார். அப்ப உள்ள நீ போட்டினா அது பதிலாக வரும் அப்படின்னு சொன்னார். அப்ப இதற்குள்ளாகவும் காந்த தத்துவம் இருக்கிறது என்று இன்று நான் உணர்ந்து கொள்கிறேன். இந்த நிமிஷத்துல நான் உணர்ந்து கொள்கிறேன். உள்ள போட்டது ஒண்ணு, ஒரு ஆற்றல், அது வெளியில வந்தது இன்னொரு ஆற்றல். அதுக்குள்ளேயும் காந்த தத்துவம் ஒளிந்து இருக்கிறது என்பதை அன்று அவர் உணர்த்தினார் என்று நான் இன்று உணர்ந்து கொள்கிறேன். அப்படி உள்ளே கேள்வியை போட்டது, அதற்கு உரிய தீர்வு உள்ளிருந்து வெளியே வந்தது. பல வகையில் எனக்கு கிடைத்தது. திடீரென்று எதிர்பாராத வகையில் திடீரென்று கிடைத்தது. நாங்கள் கூட ஜோதிடத்தில் சொல்வோம், திடீரென்று எதிர்பார்க்காமல் ஒன்று சடனா அப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது 9ஆம் பாவம் என்று சொல்லுவோம். 9ஆம் பாவம் உங்களுக்கு நன்றாக ஒற்றைப்படையாக இருந்தால்
உங்களுக்கு உடனடியாக இப்படியெல்லாம் தீர்வு எங்கிருந்தோ கிடைக்கும், இறைவனே கொண்டு வந்து நமக்கு கொடுத்த மாதிரி என்று சொல்வார்கள். 9ஆம் பாவம் என்பது இறை கொடுப்பனை என்று சொல்லுகிறோம். அப்ப இப்பொழுது கூட ஒரு ஜாதகத்தை கணிக்கும் போது இவருடைய பிறந்த நேரம் இப்ப நான் பார்க்கிற ஜாதகம் வேறு. இப்ப நான் பார்க்கக்கூடிய ஜாதகம் 20 செகண்ட் மாத்தினாலே ஜாதகத்தினுடைய பலன்கள் மாறிவிடும். நம்ம பழைய நோட்டு வச்சிருக்கோமே, அதுல 2 மணி நேரத்துக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுல 20 செகண்ட் மாறினாலே மாறிடும். அப்ப ஒரு மனிதனுடைய அவருடைய பிறந்த நேரத்தை அந்த செகண்ட்ஸ்ல ஒவ்வொரு நிமிடத்தில் குறைத்து சரியான நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இது ஒரு பெரிய டார்கெட்டா இருக்கும். எங்க ஜோதிட குரூப்ல நான் இதை அடிக்கடி எல்லாரும் பண்ணி பார்ப்போம். அப்ப சொல்லுவாங்க, நண்பனி ஐயா உங்களுக்கு கரெக்டா இந்த டைம் கரெக்ஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு இப்படி டக்குன்னு கரெக்ட் பண்ணிடுறீங்களே, இது எப்படி முடியுது அப்படின்னு கேட்டாங்க. நான் சொல்லுவேன், அதுக்கு தாங்க தியானம் பண்ணணும் அப்படின்னு. உடனே நீங்க உங்க வழிக்கு எங்களை கூப்பிட்டுருவீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் சொன்னாங்க, உங்களுடைய 9ஆம் பாவம் நன்றாக இருக்கிறது, அதனால்தான் இது கரெக்டா உங்களால் கணிக்க முடியுது என்று சொல்வார்கள். அந்த 9ஆம் பாவம் இருக்கிறதுக்கு தியானம் பண்ணணும்யா அப்படின்னு அவங்களை எல்லாத்தையும் நீங்களாம் வாங்கன்னு நான் கூப்பிடுவேன். சரி, அப்ப அதுபோல கிடைத்தது எனக்கு. அதுபோல கிடைத்தது, பல தீர்வுகள் கிடைத்தது. இப்பொழுது 100% அந்த ஆஸ்மாவிலிருந்து வெளியில் வந்து சளி இருமல் கூட இல்லாமல் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இனி நான் மரணிக்கும் வரை எனக்கு டெரிபிலின் எடுக்கக்கூடிய ஆஸ்மா என்பது வராது என்பதை நான் எழுதி கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஒரு மீட்டிங்ல எல்லாம் ஒருத்தர் எழுதி கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு. 20 ரூபா பத்திரம் வாங்கிட்டு வாங்க, எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். எந்த தைரியத்திலங்க எழுதி கொடுத்தீங்கன்னாரு. பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்றீங்களேன்னாரு. பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தனாலே எனக்கு அது வராது கொஞ்சம் ஒரு 2% 3% வரணும்னா கூட இதை கையெழுத்து போட்டதுனால கூட வராதுப்பா அப்படின்னு. அப்ப எப்படி இந்த மாற்றம் நடந்தது? அதுக்குள்ளாகவும் காந்த தத்துவம் தான் ஒளிந்திருக்கிறது. முழுக்க 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 காந்த தத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய மருத்துவம், அக்குபஞ்சர் மருத்துவத்து முழுக்க முழுக்க காந்த தத்துவம். இப்ப இந்த காந்த தத்துவம் தொடர் நடத்தும் போது ஜீவகாந்தத்துக்குள்ள போய் மருத்துவத்துக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதுல இந்த அக்குபஞ்சர் தத்துவத்தினுடைய தத்துவத்தை முழுக்க உங்களுக்கு அதை நான் அப்படியே நடத்திடணும்னு தோணுது. அது நடத்தினும் தோணுது. மகரிஷி அவர்களிடம் ஒரு முறை நானும் அறிவழகன் என்ற பேராசிரியரும் நேரடியாக சென்று சந்தித்தோம். சாமிஜி, நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தத்துவம், அந்த பஞ்சபூத தத்துவம், காந்த தத்துவம் ரொம்ப அற்புதமாக நம்ம தத்துவமாக இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது போய் அக்குபஞ்சர்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸும் படிச்சிட்டோம். அங்க முழுக்க 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 பிராக்டிக்கலாக இருக்கிறது. இந்த காந்த தத்துவமும் இந்த பஞ்சபூத தத்துவம் பிராக்டிக்கலா இருக்கு. ஆனால் அவர்களிடம் நம்ம தத்துவத்தை கேட்டோம்னா ஒண்ணுமே தெரியல, எங்களுக்கு எந்த தத்துவமும் தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். அவர்களுக்கு பஞ்சபூதம் தான் தெரியலே தவிர பஞ்சபூத தத்துவம் தெரியவில்லை, காந்த தத்துவம் தெரியவில்லை என்று சொன்னோம். சொன்னவுடன் அவர் சொன்ன வார்த்தை, நான் எல்லா மருத்துவ முறையும் ஓரளவுக்கு படித்திருக்கிறேன், இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று எனக்கு நிறைய ஆவல் இருந்ததப்பா, எனக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை என்று சொன்னார். சொல்லிட்டு என்ன சொன்னார், அடுத்த வார்த்தை என்ன சொன்னார்னா, இப்போ நீங்க அங்க பிராக்டிக்கல் படிச்சிட்டீங்களா? ஆமா, பிராக்டிக்கலா படிச்சிட்டீங்க. இங்க தத்துவமும் உங்களுக்கு தெரியும், அந்த பிராக்டிக்கலும் உங்களுக்கு தெரியும்ல? ஆமா. இந்த இரண்டையும் இணைத்து சமுதாயத்துக்கு கொடுங்கள் என்று அவர் வாயால் அவரிடம் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தான். கொடுங்கள் என்று சொன்னார். ஆனால் நிர்வாகம் அதை கொடுக்க சம்மதிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது நான் அதை சுதந்திரமாக இங்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த காந்த தத்துவம், நாம ஜீவகாந்த தத்துவத்துக்கு உள்ள நுழையும் போது அக்குபஞ்சரில் இருக்கக்கூடிய அதுல விட அடிப்படையான கருத்துக்களை எல்லாம் உங்கள் அனைவருக்கும் சொல்லித்தர வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அப்ப அது ஒரு 10 கிளாஸ் போயிடும். எப்படி நம்ம இந்த காந்த தத்துவத்தை ஒரு 50 எபிசோடு கொண்டு ஒரு வருடம் இதை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு குருவர்களும் இறையர்களும் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய வேண்டுதலையும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். சரி, அப்படிப்பட்ட நிலையிலே அந்த இயற்கை தத்துவ அறிவு என்பதை எடுத்துவிட்டு இன்றைக்கு விஞ்ஞான அறிவு, தொழிற்கல்வி, இப்போ மருத்துவம் என்பதை தொழிலாக மாற்றி விட்டார்களே. தொழிற்கல்வி என்றுதானே இருக்கிறது மருத்துவம். இன்னைக்கு நீட்டு படிச்சு MBBS படிக்க போறேன், என்ன படிக்க போற? தொழிற்கல்வி. எது மருத்துவம் என்பது தொழிலா?
தொழில் என்ன என்ன தொழில்? பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழிலாக மாற்றி விட்டக்கூடிய அது ஒரு சேவை என்று இருந்ததை தொழிலாக மாற்றி விட்டீர்களே. நோவல் ப்ரொஃபஷன் என்று சொல்வார்கள், மருத்துவத்தையும் ஆசிரியர் பணியையும் இரண்டையும் இன்று பொழுது தொழிலாக மாற்றி விட்டோமே. அப்புறம் எப்படி இருக்கும்? அப்ப அது இயற்கை தத்துவம் தெரிந்தவர் தான் ஆசிரியராக இருக்க வேண்டும். இயற்கை தத்துவம் தெரிந்தவர் தான் மருத்துவராக இருக்க வேண்டும். இயற்கை தத்துவம் தெரிந்தவர் தான் ஜோதிடராக இருக்க முடியும். ஏன்னு சொன்னீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் வாழ்வது எப்படி என்பதை சொல்லித் தரக்கூடியதில் இந்த 3 பேருடைய பங்கு மிக 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 முக்கியமானது. ஆனா இந்த 3 பேருக்கு இயற்கை தத்துவம் தெரியவில்லை, காந்த தத்துவம் தெரியவில்லை. காந்த தத்துவம் தெரியாமல், இயற்கை தத்துவம் தெரியாமல், இப்ப இயற்கை தத்துவம் தெரிந்து கொண்டால் ஒழுக்கப்பழக்க அறிவுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது தானா வரும். நீங்க காந்த தத்துவம் தெரியாமல் ஒழுக்க பழக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா சொல்லுவான், இதெல்லாம் சரிதாங்க, ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு சரியா வராதுங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறைக்கு சரியா வராதுங்க, இதுல ஓரளவுக்கு தாங்க வச்சுக்க முடியும். காம்ப்ரமைஸ் ஆயிடுவான், காம்ப்ரமைஸ் ஆயிடுவான். நம்ம தமிழானந்த யோகத்துல வேதாத்திரிய தத்துவத்தில் எந்த இடத்திலும் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நானும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் அதனால தான் சொல்லி விடுவேன், இப்பொழுது நான் பேசக்கூடிய தத்துவங்களின்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டீர்கள் என்று சொன்னால் அதற்கு நான் சொல்லக்கூடிய பதில் இல்லை. நான் அதன்படி வாழ்வதற்காகத்தான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. ஒரு 30% நான் அதை நடைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த 30லிருந்து 35க்கு மாறுவதற்காகத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவேன். ஆக அப்ப நம்ம இதுல போய் காம்ப்ரமைஸே ஆக வேண்டாம், இதுதான் 100% உண்மை. இதுல நாம எந்த அளவுக்கு மாறி இருக்கிறோம்? போவோம், மெதுவா போவோம். இது மெதுவா போறதுதான். உடனடியாக நான் இந்த பிறவியிலேயே ஞானம் அடைந்து விட்டேன், அது வேஷம் போடக்கூடிய ஞானமாகத்தான் இருக்குமே தவிர அது உண்மையான ஞானமாக இருக்காது, இருக்காது. மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், நான் ஞானம் அடைந்து விட்டேன், நான் சஞ்சித கர்மம் எல்லாம் நீக்கிவிட்டேன். இப்படி எல்லாம் சில பேர் சொல்றாங்களே சாமி அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் அன்பும் கருணையுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா என்று கேட்டார். இரண்டொழுக்க பண்பாடை 100% அவர் நடைமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? அப்படியெல்லாம் தெரியல சாமி. அப்ப அவர் பொய் சொல்றாருப்பா, அவர் தியானம் பண்ணலப்பா, அவர் தியானம் பண்றேன்னு உட்கார்ந்து உள்ள ஏதோ சினிமா படம் ஓட்டிக்கிட்டு இருந்தார்ப்பான்னு சொன்னார். அப்ப இது முழுக்க 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 நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கு. அப்ப இயற்கை தத்துவ அறிவு, அந்த இயற்கை தத்துவ அறிவுல இந்த காந்த தத்துவம் முழுக்க 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 அந்த இயற்கை தத்துவத்தை அங்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும், உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அப்ப அதை உணர்ந்து கொண்டால் இந்த ஒழுக்க பழக்க அறிவு தானாக வரும், தானாக வரும். இப்ப இரண்டொழுக்க பண்பாடு சொல்றோம், எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கோம்? தவம் முடிஞ்சோடனே இரண்டொழுக்க பண்பாடு எல்லாரும் தான் சொல்றோம், இதை சொல்லணுங்கிறதுக்காக சொன்னோம். ஆனா எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது எங்கே இருக்கிறோம்? இந்த இரண்டொழுக்க பண்பாட்டை சொல்லித்தரக்கூடிய அமைப்பிலேயே துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்கள் அபரிமிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. வெளியில கூட பரவாயில்லையேப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நமக்கு செய்திகள் நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? அப்புறம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நாம? ஏன் ஏன் என்று சொன்னால் இந்த இயற்கை தத்துவத்தை, காந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டு, இந்த காந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்ளும் போது அங்க அலை இயக்க தத்துவம் தெளிவாயிரும். அலை இயக்க தத்துவம் தெளிவாயிருச்சுன்னு சொன்னா செயல் விளைவு தத்துவம் தெளிவாயிரும். செயல் விளைவு தத்துவம் தெளிவாயிருச்சுன்னா கர்மவினை தத்துவம் தெளிவாயிரும். அப்பதான் உனக்கு பயம் வரும், அப்பதான் பயம் வரும். இந்த பயம் வரல அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இரண்டொழுக்க பண்பாட்டுல ஒரு 10% கூட வாழ முடியாது, வாழ முடியாது. மனிதனுக்கு அந்த பயம் வரணும், வரணும், அதை உணர்த்தணும், உணர்த்தணும். எங்களுக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்கள் எல்லாம் அப்படியே நெஞ்சில குண்டு சேர்த்து குத்துற மாதிரி அதை உணர்த்தி எங்களுக்கு நடத்தினாங்க. அதுதான் இன்றைக்கு இந்த மாற்றத்துக்கு நாம் வந்தக்கூடியதாக இருந்தது. ஆக இந்த இயற்கை தத்துவ அறிவு என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் ஒழுக்க பழக்க அறிவு தானாக வந்துவிடும். இந்த ரெண்டும் இல்லாமல் இந்த கல்வி என்பது துன்பத்தை நோக்கிய பயணம்தான். நம்ம போன வாரமே நம்ம பேசணும், மனிதன் இல்லாததைத்தான் தேடுகிறான் என்று சொன்னோம். இல்லாததைத்தான் தேடுகிறான் என்று. என்ற பணம் இல்லை தேடுகிறான், என்ற கார் இல்லை தேடுறான், என்ற வீடு இல்லை தேடுறான், இல்லாததைத்தான் தேடுகிறான். இல்லாததை தேடுவதுதான் இந்த உலகியல் வாழ்க்கை. இருப்பதை தேடுவதுதான் ஆன்மீகம்.
இருப்பதை தேடி கண்டு உணர்ந்து கொள்வதுதான் ஆன்மீகம், இல்லாததை தேடுவதுதான் என்று போன வாரம் நம்ம பேசினோம். அதுல உச்சகட்டமா என்ன பேசணும்? இல்லாதது எது? உணர்வுகளில் இல்லாதது எது? உணர்வுகளில் இல்லாத உணர்வு ஒன்றே ஒன்றுதான். மற்றதெல்லாம் இயல்பாக இருக்கக்கூடியது. ஒரே ஒரு உணர்வு தான் இல்லாதது. எது? துன்பம். அப்ப அதைத்தானே தேடுகிறோம். ஆமா, வீடு தேடுறோம், காரை தேடுறோம், வசதியை தேடுறோம், பணத்தை தேடுறோம் சொல்லிட்டு நம்ம எதை தேடுறோம்? துன்பத்தைத்தான் தேடுகிறோம். இல்லாததைத்தானே தேட முடியும். ஆம், இல்லாததை தேடி பெறக்கூடியவன் தான் மனிதன். இப்பொழுது துன்பத்தை தேடி 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 இவன் பெற்றுக்கொண்டிருக்கின்றான். இதை எப்ப உணர்த்துறது? இந்த இயற்கை தத்துவமும் காந்த தத்துவமும் உணர்த்தாமல் இதை உணர்த்தவே முடியாது முடியாது. ஆக அப்ப அந்த இயற்கை தத்துவம் என்பதை நாம் உணரக்கூடியதுதான் இந்த காந்தம் என்ற அடிப்படையிலே இப்பொழுது நாம இதை தொடங்குவோம். இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல அப்படியே விரிந்து பாருங்கள், இந்த பிரபஞ்சத்தை பாருங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே மனக்கண்ணால் அப்படியே விரிஞ்சு பாருங்க. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது, ரைட்? ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு சூரியன்கிறது நமக்கு தெரியுது, ரைட்? ஒவ்வொரு சூரியனையும் சுற்றி வரக்கூடிய கோள்கள் இருக்கிறது, கரெக்ட்? அப்ப அதை நம்ம என்ன பண்ணிடுவோம்? அந்த சூரியனை மட்டும் எடுத்துட்டு பார்த்தோம்னா அதே போல எல்லாத்துக்கும் இருக்குன்னு நம்ம யூகம் செய்து கொள்ளலாம். சரி, இந்த சூரியனை சுற்றி பல கோள்கள் சுற்றி கொண்டு இருக்கிறது, கரெக்ட், இருக்கட்டும். இருந்தாலும் அதில் மையத்தில் இருக்கக்கூடிய இந்த பூமியில என்ன இருக்கிறது? இங்கு உயிரினங்கள் இருக்கிறது. ஆமாம், சரி. அப்ப முதல்ல இந்த யூனிவர்சல் பார்க்கிறோம், அப்படியே இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு பெரிய பிளாக் போர்ட்ல வரைஞ்சுக்குவோம். இப்போ அதுல சூரியனை பார்த்தோம், சூரியன்ல ஒரு கிரகத்துல உயிரினங்கள் இருக்கு. மற்ற கிரகங்கள்ல எல்லாம் உயிரினம் வாழ்வதற்குரிய சூழ்நிலை இருக்கிறதா என்று ஆராய்ச்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போ இதுக்குள்ள ஓரறிவு முதல் ஆறறிவு வரை இருக்கக்கூடிய மனிதன் வரை இருக்கக்கூடிய எல்லாமே இருக்கிறது. அப்ப இப்ப இன்னும் ஒரு கிரகத்துல உயிரினமே இல்லை, ஒரு இடத்துல உயிரினம் இருக்குது. இப்போ அந்த கிரகத்தில் உயிரினம் வாழ்வதற்குரிய சூழ்நிலை இருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்கிறார். இப்ப செவ்வாய் கிரகத்தில் உயிரினம் வாழ்வதற்கான சூழ்நிலை இருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்கிறார். இப்ப எதுக்குப்பா அந்த ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ? உயிரினம் இருப்பதற்குரிய சூழ்நிலை இருந்தா நாங்கெல்லாம் இங்க இருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க போய் ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. அட அறிவு கட்ட ஒரு விஞ்ஞானமே, அங்கு அந்த சூழ்நிலை வரும்பொழுது அங்கு தானாக உயிரினம் என்று தோன்றிவிடும். இந்த உலகத்துல, இந்த பூமியில இந்த சூழ்நிலை வந்த உடனே எங்க இருந்து யாரு கொண்டு வந்து இந்த மனுஷனை எல்லாம் இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க? எப்படி வந்தது? இந்த தத்துவம் தெரியல. அப்ப அப்படி இப்ப இங்க ஓரறிவு முதல் ஆறறிவு வந்துச்சுன்னு சொன்னோம்னா, அப்ப முதல்ல எடுத்தோடனே ஆறறிவு வந்திருக்குமா? இல்ல. இங்கதான் நம்ம பிரபஞ்ச தன்மாற்றம், உயிரின தன்மாற்றம்ங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெரியும் போதுதான் அதற்குள்ளாக ஒளிந்திருக்கக்கூடிய காந்த தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்ப இப்ப பார்த்துட்டோமா? இப்போ இவ்வளவு இருக்குது. இப்ப போர்டுல என்ன பண்ணிட்டோம்? 6 அறிவு, 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, ஓரறிவு எல்லாமே இருக்கு. சரி, இப்ப இது இந்த பிரபஞ்சத்தில் இங்க மட்டும்தான் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்க முடியாது. வேற நட்சத்திர கூட்டங்களில் இந்த உயிரினங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக இருக்கிறது. எப்படி இருக்க முடியும்? ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலும் அந்த சூரியனுடைய அளவை பொறுத்து, அதனுடைய சைஸை பொறுத்து, அதுல ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சுழல் வட்ட பாதையில ஏதாவது ஒரு கோள்ல உயிரினங்கள் வாழ்வதற்குரிய சூழ்நிலை உருவாகி அங்கு ஓரறிவு முதல் ஆறறிவு வரை அங்கும் உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கணும். இருக்குன்னு சொல்லல, நம்ம இருக்கணும். இதை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இருக்கணும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப கோடிக்கணக்கான நட்சத்திரத்துல ஒவ்வொரு பூமி இருக்கும், அங்கேயும் உயிரினங்கள் இருக்கும். சரி, இதை நம்புவோம். இப்ப இதுல ஒரு கேள்வி கேட்கலாம் நிறைய பேருக்கு. சார், இப்ப நம்ம இங்க ஆறறிவு மனிதன் வரைக்கும் இருக்கிறோமே, அப்ப அங்க ஏதாவது ஒரு சூரிய குடும்பத்துல 7வது அறிவு பெற்ற ஜீவன் என்று ஒன்று இருக்கலாமோ என்று ஒரு சந்தேகம் கேட்கலாம். ஆனால் எந்த கிரகமாக இருந்தாலும், எந்த சூரிய குடும்பமாக இருந்தாலும்,
அந்த ஆறறிவு படைத்த மனிதனை தாண்டி ஏழாவது அறிவு என்று ஒன்று வருவதற்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. அதை எப்படி அப்படிங்கிறத நாம் இந்த காந்த தத்துவ கிளாஸ்ல தெளிவாக தெரிந்து கொள்வோம். மகரிஷி அவர்கள் அதை தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். அதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்வோம். அதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த ஆறறிவு படைத்த மனிதனிலேயே அறிவின் உச்ச நிலையில் அதன் வேறுபாடு இருக்கலாம். ஆனால் ஏழாவது அறிவு என்று ஒன்று தோன்றுவதற்கு வாய்ப்பு இல்லை. எப்பொழுது ஏழாவது அறிவு என்று தோன்ற முடியும் என்று சொன்னால், பூதங்கள் 5ஆக இருக்கும் வரை ஆறறிவு மனிதனோடு சரி. அதற்கு மேல வருவதற்கு வாய்ப்பே இல்லை. பஞ்சபூதங்கள் என்பது 6 பூதங்களாக எப்பொழுது மாறுகிறதோ அப்பொழுது ஏழாவது அறிவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 6வது பூதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இந்த பிரபஞ்சத்தில் 6வது பூதம் இருக்கிறதா? இது எல்லாத்தையும் நம்ம இந்த காந்த தத்துவத்துல நம்ம சுத்தவெளி வரைக்கும் அப்படியே பின்னோக்கி போயிட்டு திருப்பி வருவோம் பாருங்க. வரும்போது தெரிஞ்சு போயிடும் 6வது பூதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று. வாய்ப்பே இல்லை என்று மகரிஷி அவர்கள் சொல்லி இருக்கிறார். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வேதாத்திரிய காந்த தத்துவம், இந்த பல்கலைக்கழகத்துக்காக கொடுக்கப்பட்ட காந்த தத்துவத்திலே 6வது பூதம் ஒன்று இருக்குமோ என்று சந்தேகிக்கக்கூடிய அளவில் அவர்கள் சில வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். நொறுங்கியது, அதிர்வு அடைந்தது, அது பூதம் இல்லை, இப்படியெல்லாம் சொல்றாங்க. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன். அது நொறுங்கியது அதிர்வாக வந்து விட்டதுன்னா இஸ் இட் டைனமிக் ஆர் ஸ்டாட்டிக்னு கேட்டேன். அப்ப டைனமிக் என்று சொன்னார்கள். டைனமிக் என்றால் அது முதல் பூதமாக எடுத்துக்கொண்டால் விண் என்பது 2வது பூதமாக மாறிவிடுமே என்று கேட்கும்போது இல்லை, பூதங்கள் 5 தான் என்று சொல்லிவிட்டார். அங்க ஒரு குழப்பம் இருக்கிறது. நம்ம காந்த தத்துவத்துல அதுக்குள்ள போகவே மாட்டோம். மகரிஷி பன்னெடுங்காலமாக சொல்லிக் கொண்டிருந்த சுற்றவெளி, சூழ்ந்தழுத்தம், சுழலலை, விரிவலை, காந்தம், இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம் காந்த தத்துவத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்று நாம் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறோம். இது இங்கு தெளிவுபடுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த சுழலலை, விரிவலை தத்துவம் என்பதை காணாமல் போய்விடும். இதை நான் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு பேராசிரியர் சொல்லுகிறார், ஆம், இன்னும் சிறிது நாளில் இந்த பிரம்மஞான பாடல் என்பதை புத்தகத்திலிருந்து எடுக்க வேண்டி வரும் என்று நான் தோன்றுகிறது என்று சொன்னார். ஏன் என்று சொன்னால் இந்த துகள் தத்துவத்துக்கு இந்த பாடல் பொருந்தவில்லை என்று சொல்லுகிறார். அப்ப அதை எடுத்தாலும் எடுத்துருவாங்க என்றார். அப்ப இது இந்த தத்துவம் இப்பொழுது நமக்கு சமுதாயத்துக்கு சென்று ஆக வேண்டும் என்று ஒரு நோக்கத்தில் தான் நாம் இதை தொடங்கி இருக்கிறோம். ஆக இப்போ அங்க எங்க இருந்தாலும் இந்த ஆறறிவு மனிதனை தவிர வேறு இருக்க வாய்ப்பு இல்லை. பஞ்சபூதங்களை தவிர 6வது பூதம் என்று வாய்ப்பு இல்லை என்பதை நம்ம இன்னும் ஆழமாக தத்துவ ரீதியாக நம்ம தெரிந்து கொள்வோம். நம்ம காந்த தத்துவ உள்ள போகும்போது தெரிந்து கொள்வோம். ஆக இப்பொழுது நாம இப்போ பெரிய ஒரு ஸ்கிரீன் போட்டோம். இதுல பஞ்சபூதங்கள் இருக்கிறது. பஞ்சபூதங்களாலான இந்த இயக்க பிரபஞ்சம் இருக்கிறது. ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு என்று மனிதன் வரை இருக்கிறது. இப்பொழுது இந்த வாரம் என்ன செய்வோம்? இந்த 6 அறிவு மனிதர்களை மட்டும் அந்த ஸ்கிரீன்ல இருந்து என்ன பண்ணிடுவோம்? அழித்து விடுவோம். இப்பொழுது 6 அறிவு மனிதன் இல்லை என்று அப்படி அதெல்லாத்தையும் அழிச்சிருங்க. மனிதன் தோன்றவில்லை. நம்ம குரங்கிலிருந்து தோன்றியவன் மனிதன் சொல்றாங்க இல்லையா? ரைட். முதல் மனிதன் தோன்றினான் அல்லவா? அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் அப்படியே உங்க மானசீகமாக அதை அழித்து விடுங்கள். இப்பொழுது என்ன இருக்கிறது? 5 அறிவு ஜீவனிலிருந்து தாவரங்கள், ஓரறிவு முதல் 5 அறிவு ஜீவன் வரை இருக்கிறது. அப்புறம் பஞ்சபூதங்கள் இருக்கிறது. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணுங்க? 5 அறிவு ஜீவனை எல்லாம் அழித்து விடுங்கள். இப்ப பாருங்க, இந்த இடத்துல இந்த 6 அறிவு ஜீவனை அழிச்சிட்டு 5 அறிவு ஜீவனை அழிச்சிட்டு இப்படி ஒவ்வொன்றா அழிச்சிட்டு போறோம். அப்படியே போனோம்னா உயிரினங்களே இல்லாமல் இருக்கும். அப்புறம் பஞ்சபூதங்கள் இருக்கும். பஞ்சபூதங்களையும் ஒவ்வொன்றா அழிச்சிட்டு போவோம். கடைசியில் எங்க போய் நிற்போம்ங்கிறது நமக்கு தெரியும். சுத்தவெளியில போய் நிற்போம். அதுக்கப்புறம் அங்கிருந்து தொடங்குவோம். அங்கதான் நம்மளுடைய காந்த தத்துவம் தொடங்கவே அங்கதான் ரியலா அங்கதான் தொடங்கும். இப்ப இங்க மனிதனை அழித்து விட்டோம் அல்லவா? இப்ப பாருங்க, 5 அறிவு ஜீவன்ல அழிக்க போறோம். இந்த இடத்துல ஒரு குழப்பம் வரும். சார், அந்த 5 அறிவு ஜீவன்ல எந்த ஜீவனை சார் அழிக்கிறது அப்படின்னு. ஏன்பா மனுஷன்கிட்ட மட்டும் இந்த கேள்வி கேட்கவே இல்லை?
விலங்கினத்தோட மட்டும் கேட்கிற. இதுல பறவைகளை அழிக்கிறதா, ஊர்வனவை அழிக்கிறதா, இல்ல நடக்கிறத அழிக்கிறதா, நடக்கிறதுல ஆடை அழிக்கிறதா, மாடை அழிக்கிறதா, எருமை அழிக்கிறதா, புலி அழிக்கிறதா? பறவைகள்ல ஒரு 10,000 வகை இருக்கு. எந்த பறவையை அழிக்கிறது? குழப்பம் வருதா? குழப்பம் வருது. இப்ப மனுஷனில் ஈஸியா அழிச்சு விட்டோம். ஏன்? மனிதனில் ஒரே உருவம், ஆறறிவு ஜீவன் என்று சொல்லும் போது ஒரே உருவம், டிஃபரண்ட் வெரைட்டி கிடையாது, வெரைட்டி ஆஃப் உருவம் கிடையாது. ஆனால் அந்த அஞ்சறிவுல எல்லாமே அஞ்சறிவு தான். ஆனா வெரைட்டி ஆஃப் டிசைன், வெரைட்டி ஆஃப் கலர்ஸ், வெரைட்டி ஆஃப் ஒவ்வொரு வாழ்க்கை முறை, ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. எத்தனை வகை, லட்சக்கணக்கான வகை. ஆகா, எல்லாத்தையும் எப்படி அழிக்கிறது? ஒட்டுமொத்தமா அழிக்கணும். ஒட்டுமொத்தமா அழிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அங்கு மட்டும் இத்தனை வகை, ஏன் மனிதனில் மட்டும் ஒரே வகை? இந்த இடத்துல லேச தெரிஞ்சுட்டு இந்த வாரம் நம்ம இந்த சப்ஜெக்டை முடிப்போம். அதாவது அதில் அத்தனை வகை இருந்தாலும் ஒரு வகையை எடுத்துக்கொண்டால், ஒரு புலி என்று எடுத்துக்கொண்டால், அந்த புலியினுடைய முகம் முழுவதும் ஒரே மாதிரி இருக்கும். சிங்கத்தினுடைய முகம் முழுவதும் ஒரே மாதிரி இருக்கும். காக்காவினுடைய முகம் முழுவதும் ஒரே மாதிரி இருக்கும். கோடிக்கணக்கான காக்கா இருந்தால் ஒரே மாதிரி இருக்கும். வித்தியாசங்கள் கம்மி. ஆனால் மனிதனில் ஒரே உருவம். 850 கோடி மனிதர்களில் 850 கோடி முகங்கள் இருக்கிறது. இந்த முகத்தில் அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. இதுதான் மனிதனுக்கும் இந்த அஞ்சறிவுக்கும் ஆறறிவுக்கும் உள்ள இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இதுக்குள்ள காந்த தத்துவம் எப்படி ஒளிந்திருக்கிறது? இது எல்லாத்தையும் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். அந்த அடிப்படையிலே மனிதனில் ஒரே உருவம், ஆனால் பலவிதமான முகங்கள். அங்கு ஒரே உருவம், ஒரே விதமான முகங்கள். இதில் எந்த காந்த தத்துவம் இருக்கிறது என்பது முதற்கொண்டு நாம் அத்தனையும் பார்ப்போம். இப்பொழுது இந்த வாரம் ஆறறிவு மனிதனை மட்டும் அழித்து விடுங்கள். ஐயறிவு வரை இந்த ஒரு வார காலம் வாழட்டும். அடுத்த வாரம் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இத்தனை நேரம் தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற தலைப்பிலே காந்த தத்துவத்தை தெளிவாக விளக்கிய ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களை நாம் தவநிலையிலிருந்து வாழ்த்துவோம். ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, மிக சிறப்பாக இருந்தது. ஐயா அவர்கள் கடந்த வாரம் இல்லாததை நாம் தேடி பெய முயற்சிக்கின்றோம் என்பதை தெளிவாக விளக்கினார்கள். இந்த வாரம் முதல் துவங்கியுள்ளார்கள். அதாவது காந்த தத்துவம் துவங்கிய இடம் அதை ஆரம்பித்தார்கள். ஆனால் உலகில் வாழக்கூடிய அனைத்து ஜீவங்களும் இயங்கிக் கொண்டிருக்கும் தத்துவம் இந்த காந்த தத்துவம். வேதாத்தியத்தில் இதன் அடிப்படை தத்துவமாக விளக்கியுள்ளார்கள் என்றும், அட்ராக்டிவ் ஒரு காந்தத்தில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்ற 2 தன்மைகள் கொண்டது. அதுவே காந்தம். அனைத்து மாற்று மருத்துவத்திலும் ஈர்க்கும் ஆற்றல், தள்ளும் ஆற்றல் என்ற காந்த தத்துவத்தை மிக சிறப்பாக பயனளிக்கிறது என்று கூறினார்கள். ஜோதிடத்திலும் இந்த தத்துவம் விளங்கிக் கொள்ளலாம் என்றும் ஐயா அவர்கள் விளக்கி சொன்னார்கள். எதெல்லாம் எதிரெதிர் தன்மைகள் கொண்டதாக 2ஆக இருக்கிறதோ அனைத்திலுமே இந்த தத்துவம் உள்ளது. இன்பம் துன்பம் என்ற இயக்கத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகள் அனைத்திலும் காந்த தத்துவம் உள்ளது. தேவைகள் 3 தான் ஆன்மீகத்தின் அடிப்படை தத்துவம். அந்த தேவையை மீறியது அனைத்துமே துன்பம். இது அனைவருக்கும் தெரிந்ததே. அதாவது பசி என்பது ஈர்க்கும் ஆற்றல், அதற்கு பிறகு வரும் கழிவு என்பது தள்ளும் ஆற்றல் என்று ஐயா சொன்னாங்க. இப்ப இயற்கை தத்துவம் தான் முழுக்க முழுக்க காந்த தத்துவம். உடம்பிற்கு உள்ளே உள்ள உயிர் என்ற காந்தம் பற்றி படிக்க வேண்டும் மருத்துவர்கள் என்று சொன்னாங்க. கேள்வி, நமக்கு இருக்கும் கேள்வி, அது உடம்போடு உள்ள வரும்போது சிந்தித்தால் அதில் வெளியில வருவது பதில். நமக்கு என்ன கேள்வி கேட்கும் அதுக்குண்டான பதில் வெளியில வரும் அப்படின்னு சொல்றாங்க ஐயா.
அக்குபஞ்சரிலும் தத்துவம் உள்ளது. அதாவது அக்குபஞ்சரின் அடிப்படை தத்துவம் என்னன்னா, எதிரெதிர் தன்மையின் இசைவான இணக்கமே முழுமை. அதுதான் அக்குபஞ்சர் தத்துவம் சொல்லியிருக்காங்க. அதுலயும் காந்த தத்துவம் உள்ளது என்று ஐயா சொன்னாங்க. நோபல் ப்ரொஃபஷன் என்று கூறக்கூடிய ஆசிரியர், மருத்துவர் இவர்கள் மூவரும் இந்த காந்த தத்துவத்தை, அதாவது இயற்கை தத்துவம் பற்றிய முழு ஞானம் பெற்றார்கள், சிறப்பாக அவை செயல்படுத்த முடியும். ஆனால் இப்போது அப்படி நடப்பதில்லை. அதை தொழில் கல்வியாக மாற்றிவிட்டார்கள். இந்த தத்துவம் புரிந்தால் ஒழுக்க பழக்க அறிவு தானாக வரும் என்றும் ஐயா அவர்கள் கூறினார்கள். இயற்கை தத்துவம் என்பது பஞ்ச பூதங்களால் இயற்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் உள்ளது, சூரியன் உள்ளது, சூரியனை சுற்றி கிரகங்கள் உள்ளது. மையத்தில் இருக்கக்கூடிய பூமியில் மட்டும் உயிரினங்கள் இருக்கின்றன. வேறு நட்சத்திர கூட்டத்திலும் ஏதாவது ஒரு கோள்களிலும் இதே போல உயிரினங்கள் இருக்கக்கூடும் என்று மகரிஷி கூறியிருக்கிறார். அதாவது பஞ்ச பூதங்கள் அடுத்து 6வது பூதம் வந்தால் 7வது அறிவு உள்ள உயிரினம் வரும். ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் மகரிஷி ஐயா குறிப்பிட்டுள்ளார் என்பதை ஐயா எடுத்து கூறினார்கள். இந்த காந்த தத்துவம் சுத்த வெளியில் துவங்குகிறது என்பதையும், இப்போது இதுல 6 அறிவு கொண்ட மனிதனை மட்டும் விலக்கிவிட்டு 5 அறிவு உள்ள ஜீவராசிகளை பற்றியே காந்த தத்துவம் விளங்கிக் கொள்ளலாம் என்பதை ஐயா அவர்கள் கூறி முடித்தார்கள். நன்றிங்க ஐயா, மிக சிறப்பாக இருந்தது. ஐயாவிடம் கேள்வி கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இன்னும் நம்ம காந்த தத்துவமே தொடங்கலாமா? அப்புறம் எப்படி கேள்வி கேட்பாங்க? அதுதான் ஐயா, இதுல சிறப்பாக விளங்கிக் கொள்ள இன்னும் போதான் குழப்பமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ராஜியம்மா, மீட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க சொன்னது கரெக்ட் ஐயா. காந்த தத்துவம் இன்னும் தொடங்கல, கேள்வி அதுல வராது. ஆனா அந்த கேள்விக்கு வரல ஐயா. ஆக்சுவலா நீங்க பேசும்போது சொன்னீங்க பிறந்த குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தானே ஐயா நீங்க சொல்லியிருக்கீங்க? ஆமா ஆமா, தண்ணி, அதாவது அந்த ஈர்ப்பு ஆற்றல் அதை கேட்டது என்று சொன்னால் அதை கொடுக்க வேண்டும். தாகம் என்று ஒன்று வரும்போது அது கொடுக்கணும். அது குழந்தைக்கு முதல்ல அது தாகத்துக்கு அழுகுதாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும். அதுதான் ஐயா. அது பசிக்க பேரே எப்படி வைக்கிறாங்க, குழந்தை அழுது பசிக்குது போல. அப்ப நம்ம தேவைகள் 3ல பசி தாகம்னு சொல்றதுக்கு பதிலா உணவுன்னு சொல்லிப்பலாம்ல பேசாம. ஆமா, ஏற்கனவே அடிப்படை தேவைகள் 3ன்னு சொல்லி உணவு, உடை, இருப்பிடம் சொல்லி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா? ஆமாங்க ஐயா. அவன் உணவுன்னு மட்டும் சொல்லிவிட்டான். ஆனா மகரிஷி ஏன் அதை பசி தாகம்னு 2ஆ பிரிக்கிறாரு? பஞ்சபூத தத்துவம் வருது. பசி என்பது மண்ணினாலான தேவை, தாகம் என்பது நீரினாலான தேவை, அடுத்து நெருப்பினாலான தேவை, காற்றினாலான தேவை, அந்த விண் என்பதனால் வரக்கூடிய 5 தேவை இருக்குது நம்மகிட்ட. அதை எல்லாத்தையும் பிரிச்சு சொல்றாரு. இது ஏன் பசி தாகம்னு 2ஆ பிரிச்சாருன்னா, இந்த 2 பூதங்களினுடைய தேவையைத்தான் நாம முயற்சி செய்து பூர்த்தி செய்ய வேண்டியது. அப்ப உடம்பு நீரை கேக்குதுன்னா நீரை கொடுக்கணும். நீரை கொடுக்கறது போல பாலை கொடுக்கறேன். நீங்க குழந்தைக்கு கொடுக்கறது இருக்கட்டும், நீங்க தாகமா இருக்குன்னு சொன்னோடனே தண்ணி குடிக்கிறீங்களா, ஃபேண்டா குடிக்கிறீங்களா? நிறைய பேரு கொக்கோ கோலா அந்த மாதிரி தான் பெப்சி குடிக்கிறாங்க. நீங்க டிஃபன் சாப்பிடும் போது வாட்டர் பாட்டில் வேணுமா சார்னு கேட்டா, ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு குரூப் உட்கார்ந்துருந்தாங்க. வாட்டர் பாட்டில் வேணுமான்னு கேட்கிறாரு அந்த சர்வரு. இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, பெப்சி 1.5 லிட்டர் கொண்டு வந்து வையின்றான். ஆமாங்க ஐயா, அது பெப்சி குடிக்கிறான். அப்ப நம்மளே அப்படி செய்யும்போது குழந்தைக்கும் தாகம் என்று இருக்கும்போது அது நீரை கேட்கிறது அந்த உடம்பு. அப்ப அங்க நீரே கொடுக்காமல் அப்படியே அந்த குழந்தைய வளர்த்துட்டோம்னா 6 மாசம் வரைக்கும் அந்த உடம்பு எப்படி கெட்டு போகும். அது புரிய வைக்க வேண்டும். நான் சொன்னேன், இந்த தேவைகள் 3ங்கிறது இந்த உலகத்துக்கு உணர்த்தப்பட வேண்டும். சரி சரிங்க ஐயா. முதல்ல இந்த தேவைகள் 3ஐ
இப்போ இருக்கக்கூடிய வேதாத்திரிய பேராசிரியர்கள் 20,000 பேருக்கு முதல்ல உணர்த்த வேண்டி இருக்கிறது. அவங்களுக்கே தெரியல. ஆமாங்க ஐயா, கரெக்ட் தான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அது ஒரு வாட்டி நாங்க அலோபதி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருந்தோம். பசங்க சின்ன ம், சின்ன நீங்க சொன்ன மாதிரி 1 வயசுக்குள்ள இருந்த குழந்தைங்களா இருந்தாங்க. அப்ப போனா ம், ம், அங்க முஸ்லிம் பெண்மணிகள் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க வந்து ம், 2 பாட்டில் வச்சிருந்தாங்க. ஒண்ணு ம். வந்து பாலு, ஒண்ணு வந்து தண்ணி. ஆ, நாங்க சொன்னோம், நீங்க டீ தான் குடிப்பீங்களா அப்படின்னா, டாக்டர் ம், எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா எங்கள்த பழக்கம் இருக்கு. நாங்க தண்ணி குடுப்போம் அப்படின்னாங்க. ம். அதாவது ஆச்சரியம். மகேஷ்குமார் சொல்லுவாரு, குழந்தை அழுகும்போது தண்ணி குடுத்து பாருங்க. அழுக ம். நின்றுச்சுன்னு சொன்னா அது தண்ணிக்காக அழுதுச்சுன்னு அர்த்தம். தண்ணி ஓ! குடிச்ச பிறகும் அழுதுச்சுன்னா அது பசிக்காக அடுத்ததுக்கு உணவுக்கு போங்கம்பாரு. கரெக்ட். அடுத்தது அப்படிதான் யாருக்காவது புரிய வைக்கணும்னா எப்படி சொல்றதுன்னு கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க பதில் சொல்லிட்டீங்க ஐயா. இன்னொன்னு செய்யலாம். நம்ம கூட பசிக்குதுன்னு சொன்னோம்னா தண்ணி குடிச்சு பார்ப்போம். அது அது சரியா நீங்க போச்சுன்னு சொன்னோம்னா, சொல்லியிருக்கீங்க ஓஹோ! ஐயா. ம். அதுக்கு மேலயும் பசிச்சுன்னா நம்ம சாப்பாடு சாப்பிடலாம். ஆமாங்க. இது நீங்க சொல்லியிருக்கீங்க ஐயா. வாழ்க ம். வளமுடன். நன்றி நன்றி, ஐயா. நன்றி, நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன். வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். ஐயா இப்போ நமக்கு விளக்கப் போற காந்த தத்துவம் வந்து பிரம்மஞான கல்வியின் அடிப்படையில் விளக்கக்கூடிய காந்த தத்துவம். அதுல வந்து ரொம்ப டெப்த்தா போகுவாரு. ஆனா இதுல அப்படி அவர் விளக்கிட்டே வரும்போது நம்ம பொறுமையா ஒவ்வொரு வகுப்பா கேட்டுட்டே வரும்போது குழப்பமும் வராது, கேள்விகளும் வராது. அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அக்குபஞ்சர் படிச்சீங்கன்னா இதுக்கு தெளிவான விளக்கம் சொல்லியிருப்பாங்க. ஒரு புத்தகமும் இதுக்கு வெளியிட்டிருக்காங்க. உணவு எப்படி சாப்பிடணும், தண்ணி குழந்தைங்களுக்கு எப்படி குடுக்கணும்னு சொல்லிட்டு இயற்கை குமார் ஐயா அவர்கள் ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதுல வந்து இன்னொன்னு என்னன்னாங்கம்மா, இந்த காந்த தத்துவத்தை பிராக்டிக்கலாக உணர்ந்து கொள்ள விரும்புகிறவர்கள், நீங்கள் இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் 1 வருட படிப்பு படிச்சு பாருங்க. தெள்ளத் தெளிவா அதுதான் உணர்ந்து கொள்வீர்கள். மகரிஷி வந்து நான் படிக்கணும்னு நினைச்சு எனக்கு வாய்ப்பு இல்லையேன்னு சொன்னத அவர்கள் சீடர்களாவது படிக்க 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 அவருக்கு அங்க அங்க இருக்கக்கூடிய மகரிஷியினுடைய ஆன்மா அங்க சந்தோஷப்படும். அதனால எத்தனை பேர் அதை சேர முடியுமோ சேர்ந்துக்குங்க. வாழ்க வளமுடன். நிச்சயமா நன்றிங்க ஐயா. அதுதான் நான் சொல்ல வந்தேங்க ஐயா. இந்த அக்குபஞ்சர் படிக்கும்போது தான் இந்த காந்த தத்துவம் பத்திய முழு விளக்கம் நமக்கு புரியுதுங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. சென்னையில ஜூன் மாசம் 28, 29 முதல் வகுப்பு ஆரம்பிக்குது. அதுல கலந்து அன்பர்கள் பயன்பெறலாங்க. அதை பத்தி ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தா என் நம்பர் கால் பண்ணுங்க, சொல்றேங்க. போஸ்டர் வேணா கூட குரூப்ல போட்டுடலாங்க. ஜூன் மாசம் 28, 29 முதல் வகுப்பு அக்குபஞ்சர்ல ஆரம்பிக்குது. வாய்ப்பு உள்ளவங்க கலந்து கொள்ளாங்க நிச்சயமா. ஐயாவோட காந்த தத்துவ வகுப்பு போயிட்டு இருக்க நேரத்துல இப்ப ஜாயின் பண்ணாங்கன்னா ரொம்ப அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதாவது கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணி படிக்கிறது. வாழ்க வளம். நிறைய நிறைய நமக்கு அழகக்கூடிய கேள்விகளுக்கு அவங்களே பதில் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த ஞானம் பெரிதாக இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா உங்க வீட்டுல யாரையாவது படிக்க வைங்க. யாருக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவங்க ஒருத்தரை படிக்க வச்சீங்கன்னா ஒரு குடும்பத்துல மருத்துவ செலவு குறையும். நான் சொல்லுவேன், நீங்க இன்னைக்கு வந்து அதுக்காக நீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் செலவு பண்ணீங்க இல்லையா, அது போல 100 மடங்கு நமது குடும்பத்தில் மருத்துவ செலவை நீங்கள் மிச்சம் செய்து கொள்ளலாம். நான் இப்ப இன்னைக்கு 25 வருஷமா டெரிபிலின் போடுறத நிறுத்தியிருக்கேன்னா இன்னைக்கு எனக்கு எத்தனை எத்தனை கோடி மிச்சம். அது அது வந்து நீங்கள் அந்த பலனை அடைய முடியும் என்பதுக்கு உத்தரவாதமாக உறுதியாக நான் சொல்லுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.